ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வாரம் ராசி பலன் காணலாம். ஆகஸ்ட் மாதம் 1/8/2026 முதல் 8/8/2026 வரை ஒரு 8 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். சனிக்கிழமை முதல் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரை, அதாவது ஆடி மாதம் 16 முதல் 23 வரை இந்த வார நவகிரக நட்சத்திர பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசி மிருக சீரிஷ நட்சத்திரம் வரை சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் மிருக சீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம். குரு பகவான் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரகதியில் இருக்கிறார். ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும், கேது மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் இந்த வாரத்தில் நவகிரகங்கள் நட்சத்திர பாதசாரம் செல்கிறார்கள். இந்த வாரம் சந்திர பகவான் ராகுவையும் வக்கர சனி பகவானையும் கடந்து செல்கிறார். சந்திரன் தேய்பிறை சந்திரனாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது அப்படின்னா, கேரளாவில் எதிர்பாராத விதமாக நிலநடுக்கம் ஏற்படும். இலங்கையில் சிறு சிறு விபத்துகள் உண்டு. இலங்கையில் பிரச்சனை உண்டாகும். மருந்து கம்பெனி பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்படும். கடல் சீற்றமாக இருக்கும். தென்மேற்கு திசையிலிருந்து புழுதி காற்று வேகமாக வீசும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேகமூட்டமாக இருக்கும். மழை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருவிழா பார்த்தீங்கன்னா ஆறு ஏரி குளங்களில் நீர் இல்லாமல் வறண்டு போய் கிடக்கிறது. அதனால் எல்லோருமே அவங்க வீட்டில் 2 வாளி தண்ணி பிடிச்சி தலை முழுகி கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். வார ஆரம்பத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் பெயர்ச்சி. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டிலே 6ஆம் அதிபதி நேசமாக செல்வது ஒரு சிறப்பான அமைப்பு. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உடனே வேலை சம்பாத்தியம் பெறலாம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலை மேம்படுத்தி கொள்ளலாம். நீங்களே அதிகாரமாக இருப்பீங்க. மற்றவர்களை அதட்டி வேலை வாங்கக்கூடிய அமைப்பு. 10லே சுக்கிரன் உங்களுக்கு நேசமாக வரும்போது தனுசு ராசி என்பளுக்கு வேலை உத்தியோகத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. வார ஆரம்பத்தில் 7வது வீட்டிலே செவ்வாய் வருகிறார். செவ்வாய் 7ஆம் இடம் வருவது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் குலதெய்வ அருளையும் தனுசு ராசி என்பளுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்கிறார். 11வது வீட்டிலிருந்து நவாம்ச கட்டத்தில் 12வது வீட்டை 2 வீட்டை இந்த வாரம் செவ்வாய் கடப்பார். வெளிநாடு சார்ந்து வெளியூர் சார்ந்து வேலைக்கோ தொழிலுக்கோ முயற்சி செய்யக்கூடியவர்கள், அந்த முயற்சிகள் வெற்றியாகும். வேலை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பயணம் போகணும். ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ விமானத்திலேயோ பயணங்கள் செல்ல காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாரம் பயணங்கள் சென்று வரலாம். ஆன்மீக பயணம், பாத யாத்திரை, கிரிவலம், இப்படி பயணங்கள் போய்ட்டுறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு உண்டு. தனுசு ராசிக்கு 5, 12ஆம் அதிபதி
7வது வீட்டிலே இந்த வாரம் நவாம்ச கட்டத்தில் 11, 12ஆம் வீட்டில் செல்லும்போது உங்கள் பயண போக்குவரத்து இந்த வாரம் வந்து ஒரு சிறப்பாக அமையும். தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலிருந்து சதயம் நட்சத்திரத்திலிருந்து அஷ்டமாதிபதி சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். கோச்சாரத்தில் 3வது வீட்டில் சந்திரன் செல்வது ஒரு நல்ல வாய்ப்பு தான். புதிய முயற்சிகள் கைகூடும். புதுசாக வந்து 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம். புதிதாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். புதிய நண்பர்கள், கூட்டாளிகள் உதவி செய்வாங்க. 3வது வீட்டிலே சதய நட்சத்திரத்திலே வாரம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு புதிய முயற்சியின் மூலம் வெற்றி உண்டு. 3, 4 தேதிகளில் வக்கர சனி பகவானாய் 4வது வீட்டிலே சந்திர பகவான் சனியை கடப்பார். தேய்பிறை சந்திரனாக சனியை கடக்கும்போது நீச்ச சுக்கிர பகவான் சனிச்சந்திரனை பாரி செய்வார். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி 18ஆம் இருக்கு. அன்று வந்து தலை முழுகக்கூடியவர்கள், அதாவது ஆடி 18ஆம் இருக்கு அன்று ஆறு, குளம், ஏரி, கடல் இந்த மாதிரி தலை முழுகக்கூடியவர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லாமல் பார்த்துக்கணும். பெரும்பாலும் ஆற்றுல தண்ணி இல்லை, குளத்தில் தண்ணி இல்லை, கடலில் போய் நீராடக்கூடியவர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லாமல் ஓரமாக நின்று தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டோம். சனியை சந்திரன் கடக்கும்போது விபரீதங்களில் நீங்கள் போய் ஈடுபடாதீங்க. ஓரமாக நின்று தண்ணி ஊற்றிட்டு ஓரமாக வந்துடலாம். சனியை சந்திரன் கடக்கும்போது அம்மாவுக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைக்கோ, அக்கா தங்கைக்கோ சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி உடல் உபாதைகளும், நோய் நொடி தொந்தரவுகளும், மருத்துவ செலவுகளும் 3, 4, 5 தேதிகளில் ஏற்பட வாய்ப்புண்டு. ஏன்னா வந்து நீச்ச சுக்கிரன் பார்வையில் தேய்பிறை சந்திரன் வக்கர சனியை நீச்ச சுக்கிரன் பார்வை செய்கிறார். அதனால் அப்போ வந்து பெண்களை வந்து தனுசு ராசி நண்பர்கள் குறை சொல்லாமல் அவங்கள வேதனைப்படுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. தனுசு ராசிக்கு 5வது வீட்டிலே சனியை கடந்து சந்திர பகவான் செல்வார். அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் வரை 5, 6வது வீட்டிலே சந்திரன் செல்வது பெரும்பாலும் நன்மை தான். ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ வந்து குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கிறது. உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்டு செயல்படுவாங்க. குழந்தைங்க வந்து நல்லா சம்பாதிப்பாங்க. குழந்தைங்க வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து அவங்கள கண்டிச்சிங்கன்னா நன்றாக படிப்பாங்க. 5வது வீட்டிலே சந்திரன் செல்லும்போது சிலருக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. அதாவது காவல், இராணுவம், மருத்துவம், வண்டி வாகன ஓட்டுநர்கள், டிரைவர்கள், அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புண்டு. சந்திர பகவான் 6ஆம் இடம் செல்லும்போது சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் 10வது வீட்டிலே நீச்சமாக இருக்கிறார். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த வாரம் பிற்பாதி முயற்சி செய்யலாம். அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். தனுசு ராசி நண்பர்கள் வாரம் பிற்பாதி சந்திர பகவானுடைய நிலை உங்களுக்கு வந்து நன்றாக இருக்கிறது. இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அஸ்தங்கமாக தான் இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி அஸ்தங்கமாக இருக்கும்போது கடகம் வந்து பெண் ராசி. பெண்களுக்கு சந்தோஷ குறைபாடு ஏற்படுத்தாதவாறு தனுசு ராசி என்பர்கள் இந்த வாரம் பார்த்து கொள்வது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.